மக்களே ஏசி கூலிங் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். என்ன பார்த்தா கம்ப்ரஸர் டெர்மினல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போது என்னடா கூலிங் வரலான்னு சொல்லி பார்த்தா கம்ப்ரஸரே ஃபால்ட்டு. சரி கம்ப்ரஸர் கடைக்கு போகலான்னு சொல்லி கம்ப்ரஸர் கடைக்கு போய் இந்த மாடல் நம்பர்லாம் காட்டிட்டு விசாரித்தேன். என்னென்ன கம்ப்ரஸர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டினாங்க. அதில் பக்காவாக என்ன தேடி பார்த்தப்போ அந்த மாடல் நம்பர் காட்டினப்போ கஸ்டமர் இந்த கம்ப்ரஸர் எடுத்துக்கோங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கம்ப்ரஸரை வாங்கியாச்சு. இதான் கம்ப்ரஸரு. அப்புறம் சரி என்னென்னு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்தையும் கழட்டி பக்காவாக இல்லை என்ன ஏதுன்னு பார்த்தாச்சு. எலக்ட்ரிக்கல் லைன்லாம் கழட்டிட்டு அப்புறம் கேஸ் எல்லாம் பிடிங்கி விட்டு ஆனால் கேஸை பிடுங்காத கம்ப்ரஸரை கழட்ட முடியும். ஆனால் கேஸ் எல்லாம் பிடிங்கிட்டு அப்புறம் கவரு அது எல்லாத்தையும் கழட்டி எல்லாத்தையும் ப்ரிப்பேராக வச்சு வெல்டிங் செட்டு எல்லாத்தையும் கம்ப்ரஸர் எல்லாத்தையும் வச்சு அப்புறம் பழைய கம்ப்ரஸர்லாம் கழட்டியாச்சு. கழட்டி புதிய கம்ப்ரஸரை ஃபிட் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி கூல் பண்ணி ஒரு டிஸ்சார்ஜ் வெல்டு அடித்தாச்சு. இது சக்ஷன் வெல்டு அடிக்கணும். அடித்து முடிச்சுட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தாச்சு. அப்புறம் கம்பல்சரியும் மாற்றி வச்சு ஆன் பண்ணி செக் பண்ணுறத பேலன்ஸு. அப்புறம் அந்த டெஃபெக்டிவ் கம்ப்ரஸர் ஒரு வாரமாக வச்சு பேசி வச்சு அவ்வளோதான் மக்களே. ரெடி, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.